இன்னைக்கு எங்க ஊர் ஃபேமஸ் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல்ல காளான் பிரியாணி எப்படி வீட்ல செய்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். அந்த ஆத்தென்டிக்கான சீரக சம்பா அரிசியோட ஃப்ளேவர், நாங்க அரைச்சு செய்ற அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் வேற மாதிரி இருக்குங்க. அது எந்த பிரியாணிலயுமே கிடைக்காது. நான் சொல்ற மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 அன்னாசி பூ, 10 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலா சுருள் பட்டை. உங்களுக்கு அது திக்கா ஒரு பட்டை இருக்கும்ல, அது யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இத உடைச்சு ஆட் பண்ணிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கோங்க. மிளகு நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பிரியாணி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஜாதிபத்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கல்பாசி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். அப்படியே கடையில் நம்ம வாங்குவோம்ல பிரியாணி மசாலா, அந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். அதே மிக்சர் ஜாரில் 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எங்கள் ஊர் பிரியாணி எல்லாமே சின்ன வெங்காயத்தில் தாங்க செய்வாங்க. உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக்கான டேஸ்ட் வேணும்னா சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். 20லேருந்து 25 பல்லு அளவுக்கு மலைப்பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு 10 துண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது ஒரு 10 துண்டு இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு 3 பச்சை மிளகா சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணிலாம் சேர்க்க வேணாம், நம்மளுக்கு வெங்காயத்துலேருந்தே தண்ணி விட்டு வரும். இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். ஒரு குக்கர் அப்படி இல்லைனா பிரியாணி பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எப்பயுமே பிரியாணி செய்யும்போது எண்ணெய் நெய் சேர்த்து செய்யும்போது தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு அதை அப்படியே இதில் கொட்டிட்டு நல்லா கிளறி விட வேண்டியதான். மற்ற பிரியாணி மாதிரி மறுபடியும் கிராம்பு பட்டெல்லாம் போட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. டேரெக்டாக இதை போட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2 சின்ன சைஸ் தக்காளியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக எங்கள் ஊர் பிரியாணியில் மோஸ்ட்லி தக்காளி சேர்க்க மாட்டோம். நீங்கள் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப அப்படியே வதங்கி வரணும்ல இல்லை, ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பிரியாணி மசாலா அதை ஃபுல்லாக இதுக்கு சேர்த்துக்கோங்க. மசாலா நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கெட்டியான புளிக்காத தயிர் 1/4 கப் இதில் சேர்த்துக்கோங்க. தயிரை ஆட் பண்ண உடனே எப்பயுமே இந்த மாதிரி கிளறி விட்டுறணும். கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா கூட அது திருத்திரியாக வந்து உங்களுக்கு டெக்ஸ்சரவே மாற்றி விட்டுரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்ல, அந்த டைமில் 400 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வேக வேக நம்மளுக்கு சுருங்கி வரும். ஸோ ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்களா பிரியாணியில் இருக்கிறதே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவு ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மாதிரி மசாலா போட்டு வேக வைக்கும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விட்டு வரும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருந்த 2.5 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. 2.5 கப்னா அப்ராக்சிமேட்டாக 3/4 கிலோ இருக்குங்க. சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ 2.5 கப்புக்கு நான் 3.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். அரை லெமனு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு தண்ணிலாம் உங்களுக்கு குறைஞ்சி இந்த மாதிரி அரிசி மேலே தெரியும். அந்த ஸ்டேஜில் மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க. வீணாக போன தோசைக்கல் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதுக்கு மேலே குக்கரை வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தம் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் காளான் பிரியாணி ரெடி. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த பிரியாணியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணிடுங்க. மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பாரதி.